நாம பார்க்க போறது வெட்டிவேர் எண்ணெய். கோடை காலம் வரப்போகுது. எல்லார் வீடுகள்லையும் மண்பானையில தண்ணி ஊற்றி அதுல வெட்டிவேரை கொஞ்சம் போட்டு வைப்பாங்க. ஒரு நறுமணத்துக்குரிய ஒரு பொருளாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையாம நம்ம இந்த தண்ணியை எடுத்து குடிப்பதன் மூலமா நமக்கு ஒரு நறுமணமான ஒரு தண்ணீரை குடித்து அதுல உள்ள மருத்துவ குணங்கள் நம்முடைய உடல்ல உள்ள சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதுல இருக்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா அதையும் தாண்டி இந்த நறுமண பொருட்கள்ல பார்த்தீங்கன்னா மிக அதிக விலையில இன்னைக்கு சந்தைப்படுத்தக்கூடிய ஒண்ணாக இந்த வெட்டிவேரிலிருந்து கிடைக்கக்கூடிய வெட்டிவேர் எண்ணெய் இருக்குதுங்க. உலக அளவுல அத முதலிடத்துல இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். இந்தியாவில் உள்ள வெட்டிவேருக்குன்னே ஒரு தனி சந்தை மதிப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது அழகு பொருளாகவும் அலங்கார பொருளாகவும் மருத்துவ குணமுடைய ஒரு பொருளாகவும் இது இருக்குது. இந்தியால வாசனை திரவியங்களினுடைய தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஹர்ஷவர்தனன் அப்படிங்கிற ஒரு மன்னருடைய ஆட்சி காலத்துல இந்த வெட்டிவேருக்குன்னே தனியா வரியே விதிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இந்த வெட்டிவேர் ஒரு வாணிபத்துக்குரிய பொருளாக மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பொருளாகவும் இது இருந்திருக்கு. இது தர்பை புல் போன்ற ஒரு இனத்தை சார்ந்த ஒரு தாவரமாக இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த வெட்டிவேர் பயிர் செஞ்சிருக்கிறாங்க நம்முடைய விவசாயிகள். அதனால மண் அரிப்பு பெரும் அளவு தடுக்கப்பட்டு இருக்கிறது. வேதி பொருட்கள் கலந்து மண் கெட்டு போகாமல் இந்த வெட்டிவேரால் காப்பாற்றப்பட்டும் இருக்கிறது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல சொல்றதா இருந்தா கடலூர்ல இருந்து சிதம்பரம் போற வழியில கடலூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நொச்சிக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அந்த ஊர் மக்கள் அத்துணை பேருமே இந்த வெட்டிவேர் தான் சாகுபடி பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வேற வேற இதை சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒட்டுமொத்த மக்களும் அதை சாகுபடி பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் இருக்கு. அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிச்சுட்டே போகுது, அதனால புவி வெப்பமயமாகுது, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்லாம் இன்னைக்கு நம்ம பேசுறோம். கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் பேசுறோம். அந்த வளிமண்டலத்தில் உள்ள கார்பனுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதி அற்புதமான சக்தி எதுக்கு இருக்குன்னா இந்த வெட்டிவேருக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா தூக்கமின்மை தான். அந்த தூக்கமின்மைக்கு அற்புதமான அருமருந்து என்னன்னா இந்த வெட்டிவேரை கொஞ்சம் எடுத்து தலையணைக்கு அடியில நீங்க வச்சு தூங்குனீங்கன்னா மிக அற்புதமான நிம்மதியான ஒரு தூக்கம் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பொருள் எது அப்படின்னா இந்த வெட்டிவேர். வெட்டிவேர் அப்படின்னு அதுக்கு பேர். தமிழ்ல அருமையான பேர். ஏன் வெட்டி அப்படின்னு வச்சாங்கன்னா வெட்டுதல் அப்படின்னு அர்த்தம்னா தோண்டுதல் என்ற அர்த்தம். திருக்குறள்ல இருக்குல்லையே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படிங்கிற மாதிரி அகழ்தல் மாதிரி தோண்டுவது. வேர் என்பது மிக ஆழமாக வேர் ஊன்றி இருக்கக்கூடிய ஒன்று. அதனாலதான் இது வெட்டி வேர் அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய அந்த நறுமணம், ஒரு சுகந்தம், அதன் காரணமாக இந்த வெட்டி வேர்ல மாலை செய்வாங்க. நீங்க முருகப்பெருமானுக்கு இல்ல பெருமாளுக்கு பல தெய்வங்களுக்கு சூட்டக்கூடிய அந்த மலர் மாலைகளை பார்த்தீங்கன்னா வெட்டி வேர்லேயே மாலை செய்து அவர்கள் சாத்துவதை நீங்க பார்க்கலாம். என்ன காரணம்னா அந்த நறுமணம். எப்படி பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதுல எல்லாம் எப்படி ஒரு நறுமணம் இருக்கிறதுனால பூஜைக்குரிய ஒரு பொருளா அது பயன்படுத்தப்படுதோ அது மாதிரி வழிபாட்டுக்குரிய ஒரு பொருளாகவும் நம்ம மண்ணுல நீண்ட நெடுங்காலமாக இருப்பது இந்த வெட்டிவேர். வெட்டிவேர் மாலையை ஒரு மன்னருக்கு போட்டா அது வெற்றி பெற்று விட்டார், வாகை சூடியதற்கு சமம் அப்படின்லாம் நம்முடைய தமிழ்ல குறிப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தாவரம் தான் இந்த வெட்டிவேர். அதிலும் கோடை காலத்துல மக்களுக்கு நேரடியாகவே பயன் தரக்கூடிய ஒன்று இந்த வெட்டிவேர். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.